ஆண்டவர் சிறுவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையும் மகத்துவமான நாமத்திற்கு துதி கன மகிமை எல்லாம் உண்டாகலாம். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய நமக்கெல்லாம் ஜீவனை தந்திருப்பது ஆண்டவர் இயேசுதான். மனிதர்கள் உதவிகள் செய்யலாம், ஆனால் ஜீவனை தரும் உதவியை ஆண்டவர் இயேசுவாலே அல்லாமல் வேறு யாராலும் தர முடியாது. எனவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாம் எப்போதும் கர்த்தருடைய நாமத்தையே நாம் மகிமைப்படுத்த விரும்புகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு இருக்கிற எந்த மேன்மையாக இருந்தாலும் ஜீவன் இல்லாவிட்டால் அந்த மேன்மையினால் ஒரு பயனும் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. எனவே நமக்கு ஆண்டு தந்திருக்கிறதான நன்மைகளிலே பெரிதான நன்மை நமக்கு ஆண்டத்தில் இருக்கிற ஜீவன் தான். அதை இலவசமாக ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் ரொம்ப சந்தோஷமா வருதா இல்லையா? சொல்றோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்களை நாம் நினைத்தால் நம்மால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பெறுகிற எல்லா நன்மைகளுக்காக நாம் நினைக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு பிச்சையாகத்தான் நிறைய நன்மைகளும் என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். பிரயாசப்படுறவங்க எல்லாம் எல்லா நன்மைகளையும் பெற்றுவிட முடியாது. ஆனா நாம் படுகிறதான பிரயாசம் நமக்கு பலன் கொடுக்கிறது என்றால் அது தேவன் நம் மீது பாராட்டுறதான மிக பெரிதான ஒரு இரக்கமும் ஒரு தயவும் தான். அதை அறிகிறதான ஜனங்கள் அதிகமாக யார் மகிமைப்படுத்துகிறார்கள்? கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் நாம் அவருக்கு எப்போதும் துதியும் சோத்திரமும் மகிமையும் இடைவிடாமல் நாம் செலுத்திக் கொண்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம ஜெபிக்கிறோம், நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா நன்மை நடந்ததற்கு பிறகு கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். அநேக வீடுகளில் நம்ம ஜெபக்கூட்டம் வைக்கிறோம். இதற்காக வைக்கிறோம். வைக்கிற ஜெபக்கூட்டமெல்லாம் ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் வைக்கிறோம். ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறதான பழக்கம் நிறைய பேருக்கு நிறைய கிடையாது. ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை இருதயத்துல நாம வந்து எப்போதும் நினைத்து கொண்டே இருப்போமானால் ஜெபத்தை குறைத்து ஆண்டுடைய நாமத்தை நாம் அதிகமாக மகிமைப்படுத்த முடியும். தாவீதுடைய செய்திகள் அதிகமாக பார்க்கும்போது அவர் ஆண்டுடைய நாமத்தை அதிகமாக என்ன செய்கிறார்? துதிக்கிற சிறிய சிறிய நன்மை கூட அது நமக்கு ஆண்டு செய்கிறதான பெரிதான ஒரு நன்மை தான் என்கிறதான ஒரு இருதயத்தினுடைய எண்ணம் நமக்கு இருந்தா நாம் நிற்கும் போது நடக்கும் போதும் நாம இரவு வேளையில எழுந்திருக்கும் போது பைபிள் சொல்கிறார், எனக்குள் இருக்கும் என் ஆவியால் இரவிலும் என் கை உமக்கு நேராக தளராமல் விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்ற அவருக்கு நேராக அவர் தனது கையை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு மறக்கிறதே இல்லை. எனவே தான் ஆண்டவர் தாவீதை வந்து ரொம்ப என்ன செய்தார்? ரொம்ப நேசித்தார். பழைய பாடல்ல எவ்வளவோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நேசித்ததான் மனிதர்கள் மிக முக்கியமான ஒரு மனிதன் தாவீது. அந்த தாவீதை நேசிப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர் கர்த்தருடைய நாமத்தை எப்போதும் துதிப்பதிலையும் சோதரிப்பதிலையும் மகிமைப்படுத்துவதிலையும் உயர்த்தி பேசுவதிலுமே தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாவற்றையுமே கழித்துக் கொண்டு வந்தார். அதே போல நாமும் கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக என்ன செய்வோம்? துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பதற்கு மகிழ்ச்சி வேணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற உற்சாக மனதோடு கர்த்தரை. உற்சாக மனதுன்னு தெரியுமா? உற்சாக மனது வேற மாதிரி இருக்கும். அந்த மனது நம்ம உற்சாகம் இல்லாத மனது வேற மாதிரி இருக்கும். நம்ம உற்சாகத்தோடு சாப்பிடுறதுக்கும் உற்சாகம் இல்லாம சாப்பிடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. உற்சாகத்தோடு சாப்பிட்டாதான் சரீரத்துல சேரும். உற்சாகம் இல்லாம சாப்பிட வேண்டியதா இருக்கிறதுன்னு சாப்பிட்டா அது சரீரத்துல வந்து என்ன செய்யாது? சேராது. அவன் உற்சாக மனது இருந்தால்தான் அந்த ஸ்தோத்திரம் துதி யாருக்கு போய் சேரும்?
கர்த்தரிடத்துல போய் சேரு. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்துல பணம் மட்டுமல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறது, தேவனுக்காக கொடுக்கிறது எதா இருந்தாலும் சரி, அதை எப்படி கொடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை வருது, கொஞ்ச நேரம் படுத்து நல்லா சாப்பிட்டு தூங்கலாம்னு நினைக்கிறோம். அன்னைக்குதான் லீவு நாள். வேலை செய்யறவங்களுக்கு அன்னைக்குதான் லீவு நாள். நம்முடைய சரீரம் சொல்லணும், நல்ல விசேஷித்த சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு நிம்மதியா கொஞ்சம் அப்படியே டிவி திருக்கி வச்சு நல்லா விரும்புறதான காட்சிகளை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் படுத்தா எப்படி எப்படி இப்ப நல்லா தான் இருக்கும். சரீரத்துக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம சர்ச்சில் லீவ் நேரங்கள்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. மற்ற சபைகள்லாம் பார்த்தா தீபாவளி அன்னைக்கும் மீட்டிங் உண்டு, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கும் மீட்டிங் உண்டு, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சிருவாங்க. ஏன் நான் வைக்கிறது இல்லைன்னா, உள்ளத ஜெபத்திற்கு நீங்க உற்சாகமாக அனைவரும் வருகிறது இல்லை. எனவே தான் அதை வைப்பதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. ஆனா விசுவாசிகள் நானும் யாராவது கேட்பாங்க, நானும் வெயிட்டிங்ல தான் இருந்தேன். இதுவரைக்கும் எதுவுமே என்ன சொல்லிட்டேன்ல, பாஸ் எல்லா சபையிலும் மீட்டிங் வைக்காங்க, நம்ம சபையில மீட்டிங் ஏன் பாஸ் வைக்கல அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஒருத்தர் கூட கேட்கல. ஏன் கேட்கல? உற்சாகம் இல்லை. கொஞ்ச நாள் தான் இருக்கணும். எவ்வளவு நாள் ஓடுமோ தெரியாது. இந்த பூமி எவ்வளவு நாள் ஓடுமோ தெரியாது. சிலர் சொல்றாங்க 27ல மனுஷனே இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அது எந்த ஆராய்ச்சியில சொல்றாங்கன்னு தெரியல. 2027ல மனுஷங்களே பூமியில இருக்க மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு ஆராய்ச்சியில அவங்க சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் இந்த பூமியில, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் பூமியில நடைபெற போகுது. அது என்னன்னு நான் நம்புறேன் அப்படின்னா, என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசு வரப்போறான்னு நான் நம்புறேன். ஏன்னா அதுக்கான எல்லா காரியங்களும் தான் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது. வேத வசன அடிப்படையில் பார்க்கும்போது வேதம் சொல்லி இருக்கிறபடிதான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னைக்கு நிறைய என்ன தீர்க்கதரிசியமா எழுதி நிறைய காரியங்களை கணிச்சலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசனத்துக்கு மாற எதுவுமே இந்த பூமியில நடந்ததில்லை, இனிமேல் நடக்க போகிறதும் இல்லை. ஏனென்றால் வானத்துமை உண்டாக்கிறதான தேவன் பரிசுத்த தீர்க்கதரிசியுடைய இருதயத்துல இருந்து அவரே சொன்னதான காரியங்கள் தான் இந்த வேதாகமத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் தான் எழுதுவான். ஆனா இந்த புத்தகத்தை 40 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல 40 பேர், சுமார் 40 பேர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அவைகளெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் ஒன்றிணைக்கப்பட்டு நம்முடைய கரங்களில கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைச்சு பார்ப்பேன் சில வேளைகள்ல, இந்த வேத புத்தகம் மட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி தேவனுடைய மகத்துவம் நம்மளால எப்படி அறிய முடியும்? தேவனுடைய மகத்துவங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் இந்த பூமியில கண்டுபிடிக்கிறதான கண்டுபிடிப்புகள் எல்லாமே வேதவசனத்துல சொல்லி இருக்கிறதான காரியங்களை தான் பூமியில கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமி தட்டை என்று சொல்லி ஒரு சாரார், இன்னொரு சாரார் அது என்னென்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி, ஆனால் இவர்களெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, அவர் பூமி உருண்டையின் மேல வீற்றிருக்கிறார், பைபிள் இருக்கு. இவங்க இப்பதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பூமி உருண்டையாக இருக்குன்னு சொல்லி இருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகள் வேதாகமத்தினுடைய அடிப்படையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுல மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் இந்த பூமியிலே வரப்போகிறார் என்பதுதான். அதுதான் இந்த பூமியிலே நடைபெறப் போகிறது. நீங்கள் வேதாகமத்தை திறந்த ஒரு வசனத்தை வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60 அதிகாரம், அதில் 1-2 வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 60:1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும்
கர்த்தர் உதைப்பார். இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். இருள் என்றால் என்ன? கார் இருள் என்றால் என்ன? இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது சாத்தானுடைய ஆளுகையை குறிக்கிறது. காரியம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை, தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. இந்த பூமி சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த சாத்தானுடைய செயல்கள் இந்த பூமியிலே அதிகமாக போகிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி மிக திரளான ஜனங்களை நரகத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறான். நாம் நினைப்போம் அறிவாளிகள், ஞானிகள், படித்தவர்களை எல்லாம் சாத்தான் ஆளுகை செய்ய முடியாது என்று நினைப்போம். ஆனால் இன்றைக்கு சாத்தானுடைய டார்கெட் ஃபுல்லாவே அறிவாளிகளுக்கு நேராகவும் பெரிய ஞானிகளுக்கு நேராகவும் தான் திருப்பப்பட்டிருக்கிறது. அவர்களே லெகுவாக வஞ்சித்து விடுகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் படிப்பிலே குறைவுள்ளவர்கள். உலக அறிவு நம்மில் அநேகருக்கு அதிகமாக இல்லை. ஆனா வேதத்தில் அதான் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இவைகளை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்துகிறீர். கல்விமான்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது, ஞானிகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாலகருக்கு என்றால் ஒன்றும் அறியாதவர்களுக்கு, படிப்பறியாதவர்களுக்கு, அறிவில்லாதவர்களுக்கு ஆண்டவர் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்க இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லாம தெரியும், யாரும் தெய்வம், யாரும் தெய்வம் சொல்லுங்க. வாயில் அறிக்கை செய்யறது ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படட்டும். யாரும் தெய்வம் இயேசு தான். எவ்வளவு மாற்று கருத்து இருக்கா? நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இந்த அறிவு நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. பரத்திலிருந்து வருகிறதான ஞானம் இது. இதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ள முடியாது. பெரிய டிகிரிலாம் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைய வரைக்கும் தன்னுடைய அறிவினால் தேவனை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அதிகமாக ஆராய்ச்சியை பண்ணி 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 மனுஷர்கள் அநேகரால், அறிவாளிகள் அநேகரால் தெய்வம் யார் என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவர் தேடி தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து தேடாதிருந்தவர்களாலே நான் கண்டு அறியப்பட்டேன். நான் ஆண்டவரை தேடவில்லை. நாம் உலகத்தை தேடினோம், உலக சிற்றின்பங்களை தேடினோம், ஆடம்பரங்களை தேடினோம், மனுஷனை தேடினோம், பணத்தை தேடினோம், பொருளை தேடினோம். ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் மறந்து விட்டோம். ஆனால் குறிப்பிட்டதான் நாட்கள் வந்தபோது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வராதிருந்தால் நாம் பாவத்தில் அழிந்திருப்போம், நாம் சாபத்தில் அழிந்திருப்போம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தது எதற்காக? நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை தேடி வந்தது நான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை தேடி வந்ததான நோக்கம் என்னவென்றால் நம்மை அவரோடு கூட சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பூமியெல்லாம் இன்றைக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சாத்தான் எல்லா ஜனங்களையும் மூடிவிட்டான். இருள் தேசத்தை எல்லாம் மூடி இருக்கிறது என்பது சாத்தான் ஜனங்களை எல்லாம் என்ன செய்தான்? மூடிவிட்டான். இன்னைக்கு ஒரு சபை ரொம்ப தீவிரமாக பரவி வருகிறது. என்ன சபை பேர்? சாத்தான் சபை. பேர் என்னதுதான்? சபை பேர் என்னது சொல்லுங்க, என்ன பேரு? சாத்தான் சபை. சாத்தானை யாராவது பொதுவாக ஏற்றுக்கொள்வாங்களா? சாத்தானாலே தீமை செய்கிறவன் அர்த்தம். சாத்தான பொதுவாக யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அதை ஏற்றுக்கொள்றவங்க இன்னைக்கு எங்க படிப்பறிவு அதிகம் இருக்கிறதோ அங்கே தான் அதனுடைய மைய ஸ்தலம் இருக்கிறது. கேரளா படிப்பறிவுல மிக கூடதான மாநிலம். அந்த கேரளாவில் நீங்க எந்த இடத்துல போனாலும் 10ஆம் கிளாஸ் கீழே படிச்சவங்க பார்க்கவே முடியாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக இடங்களை பார்க்கலாம். அங்கெல்லாம் 10 கீழே கட்டாயம் மேக்சிமம் டிகிரி படித்தவர்கள் தான் இருப்பாங்க. கல்வி அறிவு அதிகம் உள்ளதான மாநிலம், பணம் அதிகமா உள்ளதான மாநிலம். ஆனா அங்கதான் சாத்தான் தன்னுடைய மையத்தை கொண்டு வைக்கிறான். அங்கேதான் அதனுடைய தலைமை இடங்களை நிறுவுவதற்கு சாத்தான் விரும்புகிறான். திருவனந்தபுரம், கொச்சி எல்லாம் பெரிய பெரிய படித்த மேதாவிகள் வாழ்கிற இடத்துல சாத்தான் சபை இன்றைக்கு மிக தீவிரமாக பரவி வருகிறது. படித்தவர்கள்
இந்த சபையில போய் வந்து அங்கமாகிறார்கள். படித்தவர்கள் அந்த சபையில் அங்கமாகி அங்க சொல்லப்படுகிறவங்க கேட்கிறாங்க. அதுல நிறைய பேர் அந்த கொள்கையினால வந்து ஈர்க்கப்பட்டுன்னு சொல்லி சொல்வதை விட வஞ்சிக்கப்பட்டு, அந்த கொள்கையினால் வஞ்சிக்கப்பட்டு தங்களை தாங்களே உயிரை மாய்த்துக் கொள்கிற சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த கேரளாவில் உள்ளதான ஒரு ஃபேமிலி, வட மாநிலத்தில், அந்த மாநிலத்தை நான் பேர மறந்துட்டேன், அநேகமாக கல்கத்தாவே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அங்க ஒரு ரூம் எடுத்து, லாட்ஜிங் எடுத்து, 2 பேரும் டாக்டர், கணவன் மனைவியும் டாக்டர். அவங்க கூட இன்னொருத்தவங்களை கூட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து அதாவது எஜுகேஷன் லைன்ல அவங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற டீச்சர்னு சொல்லி நினைக்கிறேன், டீச்சர் ஹெட் மாஸ்டர். இவங்க 3 பேரும் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. தங்கி 3 பேரும் அங்கேயே சூசைட் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் அங்கேயே சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து அது இது என்னத்தினால் நடந்தது, இவங்க மாநிலமோ எங்க கேரளா, ஆனா இவங்க சூசைட் பண்ணியிருக்கிறது இங்க வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எல்லாம் படிச்சவங்க, சாதாரண ஆளுகள் எல்லாம் படிச்சவங்க, வசதி படைத்தவங்க, பணக்காரங்க. எதனால என்று சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது, இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க கண்டுபிடிச்சதான காரியம் என்னவென்றால், அவருடைய கொள்கையில ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால், ஒரு மனுஷன் தன்னை, சாத்தான் கொள்கையில் ஒரு முக்கியமான கொள்கை என்னவென்றால், ஒரு மனுஷன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வான் என்றால் வேறொரு கிரகத்துல இதை விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தோடு அவன் உடனே இங்க செத்த உடனே அந்த கிரகத்துல போய் அவன் இங்கே விட பன்மடங்கு ஆசீர்வாதத்தோடு வாழ்வான் என்று சொல்லுகிறதான போதனை. இது ஒரு முட்டாள்தனமான போதனை, நமக்கு சொன்னால் முட்டாள்தனமாக தெரிகிறது. ஆனால் இந்த போதனையை கேட்டு இந்த குடும்பம் வந்து சூசைட் பண்ணி இருக்கிறது. இன்னும் அநேக விதமான ஜனங்கள் இதனால் ஈர்க்கப்பட்டு சூசைட் பண்றாங்க. இது இன்னும் நாளுக்கு நாள் மிக தீவிரமாக என்ன செய்யும், பரவும், மிக தீவிரமாக வந்து பரவும். இன்றைக்கு சரியில்லாத கொள்கைகள் மிக தீவிரமாக பரப்புவதற்கு மீடியாக்கள் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த யூடியூப் பயன்படுத்தாதவங்க யாருமே, எல்லாரும் என்ன பயன்படுத்துறோம். யூடியூப் இல்லாம ஜனங்களுக்கு இருக்கே முடியல. நிறைய பேர்ட்ட கேட்டா சொல்றாங்க, ஏன் பிள்ளை வந்து ஃபுல்லா ஷார்ட்ஸா பார்த்துட்டு இருக்கிறான். ஷார்ட்ஸ் என்னது, அந்த யூடியூப்ல நிறைய சின்ன சின்ன, அதாவது ஒரு சில நிமிடங்கள், 2 நிமிடம் 3 நிமிடம் ஓடுகிறதான அந்த வீடியோ கிளிப், இதே வந்து பார்த்துட்டு இருக்கிறா. சரி, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல பார்த்துட்டு நீங்க அநேகரால் அதை நிறுத்தி வைக்க முடியல. அப்படியே இவர்கள் அது வந்து என்ன செய்யறது, ஆக்கிரமிக்கிறது. அடுத்த யூடியூப்ல வருகிறதான சில விதமான கொள்கைகள், சாத்தான் வந்து சாதாரண மனிதனை விட மிக வந்து வல்லமை படைத்தவர். அவன் தன்னுடைய கொள்கைகளை ஜனங்களிடத்துல ஈஸியாக வந்து திணித்து விடுவான். யாரிடத்துல மட்டும் திணிக்க முடியாது, வேதத்தை வாசிக்கிறவரிடத்திலையும் ஆண்டுடைய பாதத்தில் அதிகமாக காத்திருக்கிற ஜனங்களிடத்துல மட்டும்தான் சாத்தான் தன்னுடைய போதனைகளை திணிக்க முடியும். மற்ற எல்லா ஜனங்களிடத்திலையும் லெகுவாக வந்து போதனையை திணித்து விடுவான். எனவேதான் அதிகமாக நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுகிறது என்னன்னா, அதிகமாக யூடியூப் பார்க்காதங்க, அதிகமாக வேறு விதமான புக்குகளை வந்து படிக்காதவங்க. எதை முதலாவது படிங்க. 50 நேரம் படிச்சிட்டீங்களா? கேட்கறத நான் பேசுறது. 50 நேரம் பைபிள் படிச்சிட்டீங்களா? ஒரு முறையே பைபிளை வாசி. என்ன கஷ்டமா இருக்கு பைபிளை வாசிக்க. பைபிளை வாசிக்க யார் விட மாட்டான். சிலவன் சொல்லுவாங்க, பைபிளை நான் வந்து வாசித்தாலே தூக்கம் வருதுமாங்க. பைபிளை வாசித்தா ஏதோ மறைக்குதுமாங்க. சிலர்லாம் ஏதோ மறைக்குது. எந்த புத்தகத்தினாலும் படிக்க மறைக்காது, ஆனா பைபிளை வாசிப்பதற்கு மட்டும் ஏதோ மறைக்குது. பைபிளை வாசித்தா மட்டும் எந்த வருது, தூக்கம் வருது. பைபிளை வாசிக்கன்னு எடுத்துட்டு மடியில பைபிளோடு வச்சுட்டு தூங்குறேன்னு சொன்னதான சாட்சியெல்லாம் வந்து என்ன செய்யறேன் கேட்டிருக்கிறேன். சாத்தான் எதை படிக்க விடுகிறது இல்ல, பைபிளை படிக்க விடுகிறது இல்ல. பைபிள் வசனத்தை எங்க போனாலும் வாங்கி வீட்டுல மாட்ட விட்டுறலாம். ஏன்னா அது அப்படி செவ்வதான் கிடக்கும். நம்மளே அந்த வசனத்தை வாசிக்கிறது இல்லை, எங்க கிடக்கு அப்பாடு கதவுல இல்லைன்னா. சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போனேன், இந்த பொண்ணுக்கு ஸ்டிக்கர் போட்ட மாதிரி ஃபுல்லா வந்து என்னதுதான் ஒரு வசனத்து மேல அன்பு இருக்கோ நினைச்சிட்டு அறியணும்ல, எதுக்காக இப்படி போட்டிருக்காங்க அறியணும்ல. நாங்க ஊழியர்காரங்க கேட்டேன். அவங்க சொல்றாங்க,
வசனமா போட்டா என்ன வராதுல்ல? என்ன வராது? பேய் வராது. வசனமா போட்டா என்ன வராதான்? பேய் வராது. வீட்டுல மட்டும் பேய் வராம இருந்தா போதுமா? உங்களுக்குள்ள பேய் வராம இருக்கும். வீட்டுல இருக்க பேய் கூட பெய்யும். ஆனா உங்களுக்குள்ள பேய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோபம் என்ன செய்யாது? போகாது. உங்களுக்குள்ள பேய் வராம இருக்கணும்னா இந்த வசனம் உங்களுடைய இருதயமாகிய பலகையில ஆழமாய் என்ன செய்யணும்? எழுத வேண்டும். இன்றைக்கு வாசிக்க தெரியலன்னே சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த விஞ்ஞானங்கள் பெருகி விட்டது. வாசிக்க தெரியாதவர்கள் கூட ஆடியோ பைபிள போட்டு கேட்கலாம். இன்றைக்கு ஆடியோ பைபிள நீங்க வீட்டுல போடணும்னா ரொம்பலாம் செலவாகாது. மொத்தத்துல 1000 ரூபாய்க்குள்ள சின்ன சின்ன ஹேண்ட்செட் எல்லாம் வந்துட்டு மொபைல்ல தான் போடணும் என்பது அல்ல. அதுல நீங்க பதிஞ்சு வச்சு நீங்க அந்த பென்ட்ரைவ்ல போட்டா அது பாட்டுக்கு வீட்டுல இருந்து எதை சொல்லிட்டே இருக்கும், வசனம் சொல்லிட்டே இருக்கும். நீங்க வேலை பார்த்துட்டே இதை கேட்கலாம். வேலை பார்த்துட்டே வசனத்தை கேட்டா போகிற இடத்துல எல்லாம் வசனம் ஞாபகத்துல வரும். இது வேலை பார்த்துக்கிட்டே சினிமா பாட்டை கேட்டீங்கன்னா எங்க கூட சினிமா பாட்டு பாட வருது. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து ஒரு வாலிபுள்ள எங்க பாட்டு பாடுது? என்ன பாட்டு? கோயிலுக்குள்ள சினிமா பாட்டு ஃப்ளோர்ல வருது. அப்ப அதிகமாக இவங்க எதைத்தான் கேட்கிறாங்க? இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் கேட்கிறாங்க. சாத்தான் லகுவாக இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்து விடுவான். இருள், காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டு, ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கும். இன்றைக்கு புதிதாக ஜனங்கள் மனம் திரும்புவதை காட்டிலும் மனம் திரும்பனே என்று சொல்கிறவங்க தான் என்ன திரும்ப வேண்டியது இருக்கு? மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறதான காலம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எதனுடையாக ஆயத்தப்படுத்துகிறார்? நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், எங்களுடையாக ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையினுடையாக என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பூமியில ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல 7வது வசனம் முதல் 36வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 31வது வசனத்தை மட்டும் இப்ப வாசிங்க. இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அவரை பின்பற்றின ஜனங்களுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இவைகளெல்லாம் நீங்கள் சம்பவிக்க கேள்விப்படும் போது ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னவில்லாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேசங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சமாதானம் என்றதான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. ஆனா வேதத்துல சொன்னதான காரியங்களின்படிதான் இவரெல்லாம் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் அறியாமலே நடந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி, அமெரிக்கா அணுகுண்ட இப்ப சோதனை பண்ணினது 35 வருடத்திற்கு பிறகு இப்பதான் என்ன செய்யறாங்க? சோதனை பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா தான் பேசுது, எல்லா நாட்டிலும் பேசுது, சமாதானமா இருக்கணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்கு. அமெரிக்கா தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனா பேசுகிறது சமாதானம். ஆனா அழிக்கிறதான ஆயுதத்துல மிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்னது? இந்த ஆட்டம் பாம் தான். இதை 35 வருடத்திற்கு பிறகு இப்ப அந்த நாடு சோதனை பண்ணி இருக்கிறது. என்ன காரணம்? ரஷ்யா ஒரு பக்கத்துல சோதனை பண்ணுது, அமெரிக்கா ஒரு பக்கத்துல சோதனை பண்ணுது, வடகொரியா ஒரு பக்கத்துல சோதனை பண்ணுது. ஒவ்வொரு நாடும் தன்னிடத்துல வைத்திருக்கிறதான அழிவின் கருவியை எல்லா உலகத்திற்கும் பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வாயினுடைய வார்த்தை சமாதானம், ஆனா இருதயமோ எப்படி இருக்கிறது? யுத்தமாக இருக்கிறது. ஏன் இவர்கள் அவர்களை அறியாமலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள்? அந்த கடைசி காலத்துல அங்க சொல்லப்பட்டதான காரியங்கள், இயேசு கிறிஸ்துவே அவர் அந்த பூமியில மனுஷனாக இருந்ததுனால சொன்னதான வார்த்தை தான் அந்த லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தேசத்துக்கு விரோதமா தேசம், ராஜ்யத்திற்கு விரோதமா ராஜ்யம், இவைகளெல்லாம் எழும்பும். எல்லா இடமும் ஒரே பிரச்சனை, ஒரே கொந்தளிப்பு, ஒரே சங்கடமாக இருக்கும். மனிதர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருப்பாங்க. என்ன நடக்க போகிறதோ யார் பயப்படுவா? சோதரம். ஹல்லேலூயா. தூக்கம் வருதுன்னா ஆமென். சோதரம். எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க.
ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் தைரியம் கொள்ளும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடினால் உடைய தலைகளை நிமிர்த்தி. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருப்பதை விட போறதுதான், போறது செத்து போறதில்லை, செத்து போறதில்லை, செத்து போறதுங்கிறது வேற. இந்த உலகத்தை முடிச்சுட்டு சீக்கிரத்துல போகணும். ஏன்னா இந்த உலகத்துல இன்னும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தத்தளிப்போன்னு சொல்லியிருக்கு. நீங்க தயவு செய்து எல்லாரும் அந்த லூக்கால சுவிசேஷம் நான் சொன்னதான் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வீட்டு போய் கட்டாயம் வாசிக்கணும். 21 அதிகாரத்தை கட்டாயம் வீட்டு போய் வாசித்து பாருங்க. அவைகள் எல்லாம் பூமியிலே நடைபெற போகிறதான ஒரு காரியங்கள். இந்த பூமியில கொடூரமான வியாதிகள் வரப்போகிறது. இந்த பூமியில ஒரு மனுஷனை சாப்பிடுகிறதான காலங்களும் வரப்போகிறது. ஒரு மனுஷன் இப்பவே வாழ விட மாட்டேங்கிறான். இன்னும் போகிற அடுத்த ஜெனரேஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் மிகவும் கொடூரமாக இருக்கும். இப்பவே பாருங்களேன், நான் எனக்கு முந்தின ஜெனரேஷனை பார்க்கும்போது இந்த என்னுடைய ஜெனரேஷன் ரொம்ப கெட்டு போயிருக்கு. இப்ப நம்ம மிடில் இல்ல, முந்தின ஜெனரேஷன் நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு அடுத்த ஜெனரேஷன் பார்த்திருக்கிறேன். ஆனா எனக்கு அடுத்த ஜெனரேஷன் எனக்கு முந்தின ஜெனரேஷனை விட மோசமான சுபாவத்தை பெற்றிருக்கு. நீங்க எத்தனை பேர் நீங்க ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களோ தெரியல. மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் மோசமாக போய்கிட்டே இருக்கிறது. என்னத்தினால மோசமா போகுது? என்ன காரணம்? என்ன காரணத்துல மோசமா போகிறது? நல்லவர்களாம் இந்த பூமியில பார்க்க முடியல. எல்லா ஜனங்களும் வேதத்துல சொல்லி இருக்கிறது மாதிரி எல்லா ஜனங்களும் கெட்டு போனார்கள். எல்லா மனுஷரும் இந்த பூமியில கேடுகட்ட சுபாவத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? இதற்கு காரண கர்த்தா தான் யார்? எப்போதான் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்க சுபாவம் இருக்கிற சுபாவத்தோட மோசமாக போவதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? சாத்தான் உங்களுடைய மைண்ட்ல என்ன செய்யறான்? வேலை செய்யறான். உங்களுடைய சுபாவத்தை தூண்டுகிறான், கோபத்தை அதிக உக்கிரமாக தூண்டுகிறான். அது சில ஜனங்கள் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை கோபத்துல செய்து எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. யாரு? சாத்தான். சிலர் தற்கொலை பண்ணதற்காக மருந்து குடிச்சிடுறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்ன நடந்தது, யார் என்ன செய்தா? அவர்கள் தான் குடித்திருக்கிறாங்க. இப்ப அவர்கள் தான் சொல்றாங்க, எனக்கு என்னன்னே தெரியல, நான் என்ன பண்ணனே தெரியல, ஐயோ என்னை காப்பாத்துங்க, நான் சாக போகிறேன்னு. இடையில புகுந்ததுதான் யார்? அதுதான் சாத்தான். சிந்தனை சாத்தான் கிரியை செய்கிறான். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை என்ன செய்து கொள், காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று பெறப்பட வேண்டும். சாத்தான் அங்க உள்ள வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் உங்களுடைய எல்லா சுபாவங்களும் கெட்டு கேடு கெட்ட சுபாவமாக மாறிவிடும். வேதம் சொல்கிறது, அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாம் என்னை போல மாறுங்கள் சொல்றார். என்னைக்கு இயேசு போல மாற போறோம்? யார போல மாற நினைக்கிறீங்க? இன்னைக்கு சில நினைக்கிறேன், நடிகரை போல நாம் மாறணும். நமக்கு ரோல் மாடல் யாரு? ஆண்டவர் பார்க்க விருப்பம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்க விருப்பம் இல்லை. நடிகன் என்ன சொல்றான், நடிகை என்ன சொல்றா, அவளை பார்க்கணும், அவனை பார்க்கணும், அவங்க சொல்றத கேட்கணும். ராத்திரி ஃபுல்லா அவங்க நினைவாக இது சொப்பனம்லாம் யாரும் வர்றா, சொப்பனம்லாம் அவங்களாம் வராங்க. என்ன பிரயோஜனம்? அதனால உங்களுடைய ஆத்மாவுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? உங்களுடைய ஆத்மாவிற்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய சரீரத்திற்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஆண்டவரை ரோல் மாடலாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால், கர்த்தருடைய சுபாவங்கள் உங்களில் பெருகிக் கொண்டே வரும். இந்த கர்த்தருடைய சுபாவங்கள் பெருகினா உங்களுக்கு நல்லது, உங்களுடைய ஆத்மாவிற்கு நல்லது. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக நேசிப்பார், உங்களுடைய சந்ததிக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல சுபாவமாக மாற்றப்பட வேண்டுமானால் சிந்தையில யாருக்கு இடம் கொடுக்கணும்? படுக்கையில கிட்ட எதை நினைச்சுட்டு இருக்கீங்க? படுக்கையில அரண்டு போறதுக்கு எதை நினைச்சுட்டு இருக்கீங்க? சொல்றோம், எதை நினைக்கிறீங்க? அவ்வளவு மாதிரி நான் நல்லா இருக்க முடியலையே. நல்லா வைக்கிறது ஆண்டவர், அவங்கள மாதிரி நல்லா வைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார், அவங்களோட நல்லா வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க அதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்கள மாதிரி இருக்க முடியல. என்ன ஆண்டவர் உங்களை உயர்த்துக்கிறத நேரத்துல 8வது உயர்த்து கொண்டு போயிடுவாரு. நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம வழிமறிப்பதற்கு நிறைய சக்திகள் இருக்கிறது.
இதற்கு சாத்தான் இருக்கிறான், மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவர்களை என்ன வழிமறிச்சாலும் சரி, ஆண்டவர் நம்மை எட்டாத உயரத்தை கொண்டு போய் வைப்பார். யாரும் தொட்டு பார்க்கவே முடியாது. ஆனா இப்போது நாம் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு இடமளிக்க வேண்டும். இந்த காலம் ஒரு கடைசி காலம். ஆண்டவர் அறியாத ஜனங்கள் சொல்றாங்க, என்ன காலம்? கலியுக காலம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடக்குமா கலியுக காலத்துல? அவங்க சொல்றாங்க. ஆனா கடைசி நாட்களில் தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எப்படி இருப்பான். இதெல்லாம் அடையாளமாக வந்து ஆண்டு சொல்லி இருக்கிறார். நீங்க தீமோத்தேயுடைய நிருபத்துல 2 தீமோத்தேயு சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களானால் அதை படித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது 2 3 வாசிங்க. எப்படி? மேலும் கடைசி நாட்களில் என்ன காலமா? கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியான என்ன இருக்கும்? தான் மட்டும் வாழணும். யார் வாழ்ந்தா என்ன, வாழலாம் என்ன, நான் மட்டும் தற்பிரியான். பணத்தின் பேர்ல இருக்குது. பணம் பேயா இருப்பாங்க. அடுத்தது வீம்பு, எல்லா காரியத்திலும் வீம்பு பாராட்டுவாங்க. பெருமை ரொம்ப வந்து தலைக்கு மேல இருக்கும். எல்லாரையும் தூசிச்சுக்கிட்டே அலைவாங்க. தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. அடுத்தது என்ன கிடையாது? நன்றி அறியாதவர்கள். அடுத்தது பரிசுத்தம் இல்ல. சுபாவத்தின்படி இருக்க வேண்டியதான் அன்பே கிடையாது. எந்த காரியத்திற்கும் யாருக்கு இவர்கள் இணக்கம் காட்டவே மாட்டாங்க. எல்லாரையும் அவதூறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா காரியத்தின் பேர்ல மிக அதிகமான ஆசை வந்து இருக்கும். கொடுமை செய்வாங்க. நல்லோரும் வந்து என்ன செய்வாங்க? பகைப்பாங்க, துரோகம் பண்ணுவாங்க. கெட்ட காரியத்தை செய்வதற்கு துணிகள் ரொம்ப இருக்கும். ஈர்மாப்பா இருப்பாங்க. எப்போதும் சுகமா வாழ நினைப்பாங்க. தேவ பிரியம் அவர்களுக்கு இருக்காது. தேவ பக்தியினுடைய வேஷம் இருக்கும். அந்த வேஷத்தின்படி நடக்கிறவர்களாம் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னா இப்ப நாம செய்யலாம் அந்த காரியத்தெல்லாம். செய்யறவங்களை விட்டு விலக சொல்லி இருக்கு. அப்ப நம்ம இப்படி காரியங்கள் செய்யலாமா? இதெல்லாம் யாருக்கும் இருக்கு. மற்றவர்களை குறித்து நான் பேசுறேன். இதெல்லாம் யாருக்கும் இருக்கு? கிறிஸ்தவங்கிட்ட. ஆவிக்குரிய ஜனம் என்று சொல்லுகிற இடத்துல இருக்கு. பைபிளை கையில வைத்திருக்கிற இடத்துல இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற இடத்துல இருக்கிறது. எப்படி இருக்கலாம்? வேதாகமம் எதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இருவரும் கருப்புள்ள பட்டயம். அது அந்த பைபிள் வசனத்தை கையில வச்சிருக்கிறவனை வெட்டும். இந்த வசனம் யாருக்கு நிறைய பிரயோகப்படுத்தப்படுகிறதோ அவர்களை வந்து வெட்டும். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்கிறது. சில வேளைகள்ல நான் பேசுகிறது எனக்கு நேராக என்னை வெட்டதான் செய்யும். வழிபடத்தில் இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு நேராக வசனம் வரும்போது நான் அதை ஸ்டாப் பண்ணி விடக்கூடாது. நான் பேசினா தான் அந்த வசனம் என்னை வந்து சரிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும். ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல தேவனுடைய மனுஷன், கன்வென்ஷன் ரசிகர்னா பிரசித்தி பெற்றவர். அவர் போகிற இடத்துல 1000 ஜனங்கள் கூடுவாங்க. நிறைய பேர் மறந்துடுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, அற்புதமா நடக்கும். ஆனா இவருக்குள்ள ஒரு பாவம் இருந்தது. அது ஒண்ணு, இவரை விட்டுலாம் பார்த்தா விடைய முடியல. என்னன்னா சுருட்டு குடிப்பார். என்ன குடிப்பார்? சுருட்டு குடிப்பார். கன்வென்ஷனுக்கு போகும்போது சுருட்டை வாங்கி வச்சுட்டு தான் போகிற பாக்கெட்ல. அங்க கன்வென்ஷன் மேடைக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்து இழுத்து தான் போவாரு. ரூட் கொடுப்பாங்க, ரூட்ல சுருட்டு அடிச்சுட்டு நல்லா வந்து வாடாலும் தெரியாம தான் போவாரு. ஆனா ஒரு நாள் இவர் ஆவிலிருந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சுருட்டு குடிக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாக பேசும்போது ஒரு பயங்கரமான வார்த்தை. அந்த வார்த்தையை பேசினதுக்கு பிறகு இவருக்கு தூக்கமே வரல. அது வரைக்கும் எத்தனை இடங்களை பிரசன்னம் பண்ணி இருக்கிறாரு. என்ன வார்த்தைன்னா, நீ இவருக்கு விரோதமாக தான் பேசிட்டு இருக்காரு இப்போ ஸ்டேஜ்ல இருந்து. ஆனா யாருக்கும் தெரியாது இவருக்கு விரோதமாக தான் இவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியாது.
அவர் பேசுறாரு, அவர் அறியாம பேசுறாரு. சுருட்டு குடித்துக் கொண்டு வேத வசனத்தை எடுத்து பேசுகிற ஊழியக்காரனே, நீ தேவனுடைய தண்டனைக்கு தப்புவாயோ பேசுகிறார். ஆனா இவருக்கு பேசுறது தெரியாது, அந்த ஆவியார் இவங்களும் பேசிட்டே இருக்கிறார். போராடி இவருக்கு தூக்கம் வரல. இவருக்கு அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போகவும் இல்லை. சாப்பிட முடியல. சரி, கொஞ்ச நேரம் தன்னறியாம தூங்கலாம், படுக்கையில் படுத்து பார்க்கிறாரு. தூக்கம் கொஞ்சம் வந்து வரவே இல்லை. இந்த வசனம் தான் மாறி 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 வருது. அன்னைக்குதான் தூக்கம் வரலாம்னா தொடர்ந்து தூக்கம் பாதிக்கப்பட்டே வருது. கடைசி வேற வழியே இல்லை. ஆண்டவரிடத்துல அழுது மன்றாடி, ஆண்டவரே நான் விட்டுறேன், எனக்கு நீங்க என்னத்தை தாருங்க, பலனை தாருங்க. விடுறதுக்கு நீ விரும்பினாதான் ஆண்டு பலன் தருவா. குடிக்கிறவை குடிச்சுக்கிட்டே இருந்தா, ஆர்வமா இருந்தா எப்படி ஆண்டு பலன் தருவா? குடிக்கிறவை குடிப்பது தவறு. ஆண்டவரை என்னால் முடியல நீ கதறணும். ஆண்டவர் என்னால் முடியும் சாப்பிடாம கிடந்து மன்றாடணும். அப்பந்தானே ஆண்டவர் பலப்படுத்துவா. எப்ப ஒரு மனுஷன் என்னால் முடியவில்லை என்கிறாரோ அப்போதுதான் தேவன் வருவார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பாடுகளை இவரால் சகிக்க முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலையில அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பாடுகள் அவரை விட்டு போகல. நம்ம எல்லாம் சொன்னோம், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடும், எனக்கு இருக்கிறதான பலவீனத்தை எடுத்து போடும். இப்படிதான் நம்ம அந்த ஜெபம் வந்து பழகி இருக்கிறோம். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து ஜெபம் போது என்ன சொன்னாரு? இந்த பாத்திரம், இந்த பிரச்சனை, இந்த மரணக்கண்ணி என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்றாலும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கிடவது. பிரச்சனை வந்தது. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதன் அவனை என்ன செய்தார்? பலப்படுத்தினான். அதாவது படு வேதனையில் பரவ வெற்றி என்றதால ஒரு புத்தகம் உண்டு. அப்படி புத்தகங்கள்லாம் நீங்க நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. உணர்ச்சி, அதாவது மனுஷ உணர்ச்சியை தூண்டக்கூடிய புத்தகம் தான் அநேக பேர் வாசிக்கிறாங்க. அது அந்த புத்தகம் முழுசும் என்னன்னா, ருமேனியா என்னன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஆணுடைய பிள்ளைகள் பட்டதான பாடுகள் தான் இருக்கும். ஃபுல்லா என்ன பாடுகள் பட்டாங்க தான் இருக்கும். இன்னைக்கு ரஷ்யா பல துண்டா சிதறி இருக்கிறது. இன்னைக்கு அது ஒரு யூனியன் நாடா தான் இருக்கிறது. முன்னாடி ரஷ்யா தான் அந்த ருமேனியா பக்கத்தில் நிறைய நாடுகள்லாம் சேர்த்து உள்ளடக்கி ஒரே ரஷ்யாவாக தான் இருந்தது. அப்ப அந்த ருமேனியா கம்யூனிஸ்ட் நாடு, தேவன் இல்லை என்று சொல்கிறதான நாடு. அந்த இடத்துல பைபிள் வைத்திருக்கிற தேச துரோகம். ஒரு மனுஷன் வீட்டில் பைபிள் வைத்திருந்தா அது என்ன துரோகம்? தேச துரோகம். ஒரு மனுஷனுக்கு இந்த வேத சம்பந்தப்பட்ட ஒரு டிராக்ஷன் கொடுத்துட்டா சிறைச்சாலை. அநேகர் கொலை செய்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காகவே அதற்குன்னு தனியா டீம், ராணுவ டீமை அமைத்து வீடுடா தேடி எங்கெல்லாம் கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் போடுவதும், அவர்களுக்கு கடுமையான சித்திரவதைகளை கொடுப்பது. அதெல்லாம் வாசித்தா இப்படியெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்களா? கிறிஸ்தவம் அப்படியெல்லாம் கடந்து போனதுனாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விருட்சத்தை போல உலகமெங்கிலும் கிளைப்பரப்பி இருக்கிறதான மதம் கிறிஸ்தவ மதம். ஏனென்றா இந்த கிறிஸ்தவ மதம் அதிகமாக மற்ற மனுஷருடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அநேக வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்காக அவ்வளவு மறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் ஜோனவே அவ்வளவு ஒருத்தர் எழுதுறாரு அந்த படுகைகளை பரம வச்சுல மனுஷனுடைய நாக்கு இவ்வளவு நீளம் இருக்குமா என்பதை நான் அப்பதான் பார்த்திருக்கேன். எப்படின்னா, நாக்கை இழுத்து பின்னாடி இழுத்து தரையில ஆணி அடிச்சுருவாங்களாம். அப்ப மனுஷனுடைய நாக்கு இழுத்தா அவ்வளவு நீளம் வரி என்பதை நான் அப்பதான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா அதையும் ஏற்றுக்கொண்டாங்க. எதுக்கு? ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், எனக்கு யார் மட்டும் போதும். எப்படி அவர்களால் முடிந்தது? அதான் சொல்ல வரேன். எப்படி அவர்களால் இதை கடக்க முடிந்தது என்றால்,
தூதன் இயேசுவை பலப்படுத்துறது போல ஆண்டவர் இவர்களை பலப்படுத்துகிறார். எனவே அவர்கள் தைரியமாக இருக்கிறாங்க, தைரியம் கிடைக்கிறது. அந்த வேதனையை ஆண்டவர் தாங்கிக் கொள்ளுகிறார். எனவே அவர்கள் நிற்க முடிகிறது. மற்ற மாதிரி எந்த ஒரு மனுஷனால் நிற்கவே முடியாது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவருக்காக ஒரு சிறிய காரியத்தை கூட விடுவதற்கு என்ன மனசு இல்லை. எப்படி ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பது சாதாரண காரியம் அல்ல, அது மகா மேன்மையான ஒரு காரியம். இந்த ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் எடுத்துக்கொண்டு போகும்படியாக என்ன செய்ய வரப்போகிறார். அவருக்காக நாம் ஒரு தியாகத்தை இதுவரைக்கும் செய்துவிடவில்லை. ஏதோ கோயிலுக்கு வருகிறோம், அது எதுக்கு பயந்துதான்? நான் நினைக்கிறேன், சாத்தான் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் யாரையும் தேட மாட்டாங்க. யாரையும் தேட மாட்டாங்க. என் நோய் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், ஆனால் பேய் வந்தா போக முடியல. அப்படின்னு போனாலும் சரியாக விடுதலை இல்லையே. ஆண்டு சொல்றாரு, இதன் வழியாக ஆண்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். பைபிள் சொல்லப்படுது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை. ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்வதற்கு என்ன பாடுபடுகிறார். சாதாரணமாக கர்த்தரை நாம் நம்ப முடியவில்லை, சாதாரணமாக நாம் கர்த்தருடைய வல்லமை அறிய முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி நான் தப்பா வல்லமை உள்ளதான தெய்வம் அடிப்பா. ஆண்டவர் தம்மை என்ன செய்யற வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக அரவணைத்துக் கொள்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை அரவணைத்திருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அறிக்கை செய்றீங்களா? நேற்று நைட்டு ஒரு சகோதரன் வந்தார். நான் நைட்டு தூங்கும்போது 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வரதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறார். கட்டாயம் நான் உங்களை பார்த்துட்டு தான் போகணும் பாஸ்டர், இன்னைக்கு 6 மணிக்கு வர வேண்டியவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஃப்ளைட் மதியானம் ஃப்ளைட் வந்தது. எனவே அவர்கள் ஃப்ளைட் பிடிக்கணும்னா 6 மணிக்கு வர முடியாது. இப்போ கட்டாயம் நான் அவங்களை பார்த்துட்டு தான் போகணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவர் வந்ததான காரணம் என்னன்னா, அவர் தாழ்நிலையிலிருந்து உயர்கிறார். 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார் திருமணத்தின் போது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட உயர்த்தி கொண்டு வருகிறாரு. நிறைய அற்புதங்கள் அவருக்கு நடந்தது. ஆனால் இப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணும்னா நாங்கள் வெளிநாட்டில் இருந்து சமாளிக்க முடியாது. நான் என்னுடைய மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறோம், வருமானம் போதாது, சமாளிக்க முடியாது. எனவே நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஆண்டவர் தந்தாதான் உண்டு. நான் பெரிய அறிவாளி கிடையாது, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். வேலையும் பார்க்கணும், நான் படிக்கவும் செய்யணும், எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் சாதாரண நாடு வைக்கிறதான எக்ஸாம் இல்லை, அமெரிக்கா கவர்மெண்ட் வைக்கிறாங்க. ஏபிஐன்னு சொல்கிறதான ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் இந்த எக்ஸாம் நடத்துக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வைத்து ஃபுல்லாக சிசிடிவிக்கு முன்பதாக லைவ்ல அங்கே பார்த்து இவங்க எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க இதெல்லாம் பார்த்து தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவ்வளோ இதுவாக பாஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. சொன்னாப்புல அவர் வேலை பார்க்குற கம்பெனிலேயே ஒரு நபர் தான் இந்த சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி ஃபோன் போடும்போதெல்லாம் சொல்லுவார், படிக்கிறதெல்லாம் ஏறணும் இருக்குது, படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்லுவேன், ஆண்டவரை தேடி படிங்க. அவர் சொல்கிறாரு, காலையில் 3 மணிக்கு எழுதுவேன் பாஸ்டர், 1/2 மணி நேரம் நான் ஜோனுவேன், அதுக்கு பிறகு ஒரு 5 மணி வரைக்கும் நான் படிப்பேன். பிறகு எங்களுடைய கடமைகள்லாம் பார்த்து நான் வேகமாக நான் வேலைக்கு போகணும். ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை வாக்கி செய்தார். கடந்த நாள் நேரத்தைக்கு முன்தினம்னு நினைக்கிறேன், எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, வர அப்படின்னு. வந்தப்புறம் ஃபோன் பண்ணார். அங்கே எக்ஸாம் எழுதி ஒரு 5 நிமிஷத்தில் ரிசல்ட் உடனே ஆன்லைன்லேயே சொல்லி வாங்கணும். ஆன்லைனில் தான் அந்த எக்ஸாம் நடக்கிறது, ஆன்லைனில் தான் ரிசல்ட். அமெரிக்காவில் தான் வரணும். அவங்க வேலேஷன் பண்ணுறவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க. சொல்கிறாரு, ஆன்லைன் எனக்கு பிச்சையா இந்த எக்ஸாமில் நினச்சிதார்.
என்னை பாஸ் பண்ணுச்சு. இதில் மட்டும் ஸ்லிப்பாக இருந்துச்சுன்னா நான் சிங்கப்பூரில் வந்து இருந்து எங்களால் சமாளிக்கவே முடியாது. அடிக்கு ஒரு நேரம் நான் 10ஆம் கிளாஸ் தான் வந்து படிச்சிருந்தேன். ஆண்டவர் என்னை கல்யாணத்துக்கு பிறகு என் மனைவி மூலமாக டிப்ளமோ வந்து படிக்க வச்சார். என் மனைவி பெரிய படிப்பாளி இல்லை. என்னுடைய மனைவி வந்து சாதாரண நர்ஸ் தான், பிஎஸ்சி நர்சிங் கிடையாது, சாதாரண நர்ஸ். ஆனால் சாதாரண நர்ஸ் படித்தவங்க அங்கே போய் பெரிய அளவுக்கு சம்பளம் எடுக்க முடியாது. ஆனால் என்னுடைய மனைவி போனா என்னையும் திரும்ப வந்து அழைச்சிக்கிட்டா. அவதான் என்னை படிக்க வச்சு திரும்ப அழைச்சா. திரும்ப பிள்ளைகளை வந்து கூட்டு போனோம். ஆண்டு கிருபையில் ஆண்டு பிச்சையாக ஒவ்வொரு கதைகளா காரியங்களா போட்டு போட்டு எங்களுக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறாரு. இதை சொல்லாமல் நான் நேரில் பார்த்து சொல்லாமல் போனா அது கர்த்தருடைய பார்வையில் நன்றாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போறான். நம்ம அறிக்கை செய்யணும். யார் அறிக்கை செய்யணும்? ஆண்டவர் அறிக்கை செய்யணும். உங்களை மேன்மை நினைப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் என்ன பாராட்டுறாங்க. சிலருக்கு ரதம் பணம், சிலருக்கு ரதம் வந்து படிப்பு, சிலருக்கு ரதம் வந்து அவங்களுடைய குடும்ப கௌரவம், சிலருக்கு அவர்களுக்கு இருக்கிறதான கனம், அவர்களுக்கு இருக்கிறதான ஆழ்பலம். இதையெல்லாம் சிலர் வந்து பெருசா நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் பெருசா நினைக்கவே மாட்டாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எதையெல்லாம் மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முறிந்து விடுவதை உங்கள் கண்கள் காணும். வேதம் சொல்கிறது, நீ உன் கண்களால் துன்மார்க்கருக்கு வருவதனை நீ காண்பாய். ஒருவேளை துன்மார்க்கன் இப்போ வாழ்ந்து இருக்கலாம். துன்மார்க்கன் வந்து இப்போ உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். வேதநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை வந்து சவுல் பயமுறுத்தி கொண்டே இருந்தான். அவன் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் பயமுறுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, இவன் தானாக பட்டயத்தை நட்டுக்கொண்டு அதன் மேல வந்து என்ன செய்கிறான்? அவன் சாய்ந்து தன்னை தானே மாய்த்துக் கொள்ளும்படியான ஒரு நிலை வந்து அவனுக்கு வந்தது. மனுஷன் எதை விதைக்கிறானோ, நீங்க நல்லதான் ரசிக்கிறீங்க, தனிதான் ரசிய தனிதான் இருக்கீங்க. முள்ளுகளை விதைச்சா அது நான் அடிக்கடி சொல்கிறது, விதைய நல்ல விதைங்க, நல்ல விதைங்க. முள்ளுகளை விதைச்சு நீங்க நல்ல விதை எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது. எங்க போனாலும் நடக்காது. எவ்வளவு பெரிய வரமுள்ள ஊழியக்காரங்களை பார்த்தாலும் நடக்காது. எத்தனை நாள் உபவாசம் இருந்தோம்னா நடக்காது. நீங்க விதைக்கிறத நல்லதை விதைக்கணும். ஆண்டுடைய வார்த்தை தான் தெளிவாக வந்து உங்களுக்கு போதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. விதைக்கிறதெல்லாம் அநியாயம். வேதம் சொல்கிறது, அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதை என்று சொல்லவில்லை, அதையே வேற எதையுமே நடக்க முடியாது. அடுத்த ஆளுங்களுக்கு அநியாயம் செய்த அநியாயம் தான் நடக்கும் உங்களுக்கு. அடுத்த ஆளுகளை வருத்தப்படுத்தின வருத்தம் தான் வரும் உங்களுக்கு. நீங்க ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிற காரணத்திற்காக ஆண்டவர்களை விடவே மாட்டார். என்ன வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தால் ஒரு அடி அடிக்கப்படுவான். ஆனால் இந்த தவறு செய்தால் இந்த காரியம் நடக்கும் என்றதன் அறிவு வந்து நீ திமிர்ல நீ செய்தால் அநேக அடிகள் அடிக்கப்படுவாய். அதற்கு அப்புறம் எம்மா ஐயன் சொன்னாலும் ஆண்டவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து கொள்வா. உன்னால் எத்தனை பேர் கண்ணீர் விட்டார்கள், உன்னால் எத்தனை பேர் வருத்தப்பட்டார்கள், உன்னால் எத்தனை பேர் எத்தனை நாள் தூங்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதெல்லாம் அந்த துன்மார்க்கன் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? கட்டாய நியாயத்துல ஆண்டு கொண்டு வந்து என்ன செய்வார்? நாம வாழ்கிறது யாருக்காக வாழணும்? நாம வாழ்கிறது யாருக்காக வாழணும்? நீங்க யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த பூமியில் உள்ளதான எல்லாம் மனுஷனுக்கு மேன்மையானது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானது யார் மட்டும்? இயேசு. நீங்க அவரை உயர்த்தி பாருங்க. போகிறடா இயேசு உயர்த்தி பேசி பாருங்களேன். நீங்க அவர் உங்களோட இருக்கிறவர் சந்தோஷப்படட்டும். முதல்ல அவர் உங்களோட வந்துட்டு இருக்கிறார். உங்களை தனியான விடல. தனியா விட்டா நீங்க இருக்க முடியாது. உங்களோட தான் வந்துட்டு இருக்கிறார். வந்துட்டு இருக்கிற அந்த தெய்வம் உங்களை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே. என் மகன் என் மகள் என்னை எவ்வளவாக உயர்த்துக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யட்டுமே? சந்தோஷப்படட்டுமே. நீங்க அதெல்லாம் உயர்த்தாம நீங்க உங்களையே உயர்த்தி கொண்டிருந்தா வேதம் சொல்றது, தன்னை தான் உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? மேன்மைக்கு முன்னானது தாழ்வு. தாழ்வு வந்துட்டு என்ன வந்துடும்? இன்னைக்கு தாழ்ந்து போவதற்கு நம்மால முடியுதா? தாழ்ந்து போவதற்கு முடியவே இல்லை. கணவன் மனைவி தாழ்ந்து போக முடியல, பிள்ளைகள் பெற்றோருக்கு தாழ்ந்து போக முடியல,
அண்டை வீட்டாருக்கு தாழ்ந்து போக முடியல, வேலை செய்யற இடத்துல உடன் வேலையாளர்களுக்கு தாழ்ந்து போக முடியல, ஒரு விசுவாசிக்கு தாழ்ந்து போக முடியல. தாழ்ந்து போக முடியாம நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இப்படி இருக்க போகிறோம்? ஆண்டவருடைய பெயரை சொல்லி எவ்வளவு நாள் தான் ஏமாற்றுக்காரராக நம்ம வாழ போகிறோம்? ஆண்டவருடைய பெயரை சொல்வது நீங்களை ஏமாற்றி வாழ்வதற்கா? ஆண்டவருடைய பெயரை சொல்லி அநியாயம் செய்வதற்கா? ஆண்டவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அநியாயத்தையும் அநீதியும் செய்வதற்கா? ஆண்டவருடைய பெயரை சொல்லுகிறதான எவனும் பொல்லாப்பை விட்டு விலக கடவன் வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய பெயரை நீங்க எப்போது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு யாரே இருப்போம்? உங்களை சொல்லலாங்க, யார் சொல்லுங்க? எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு, எல்லாம் ஆண்டவர் சொல்ல சொல்ல நீங்க உயர்ந்தீங்க. சொல்லாத ஜனங்கள் விரைந்து வருவார்கள், நீங்களோ எழுந்து எப்படி நிற்பீங்க? நிமிர்ந்து நிற்பீங்க. ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க சீக்கிரத்துல. நான் எழுந்து நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பாவம் செய்து இங்க வந்து இளைய குமாரனுடைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த வேத பகுதியில் 60 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எழும்ப வேண்டும். எந்த நிலையில இருந்து எழும்ப வேண்டும் என்பதற்கு அநேக வசனங்கள் உண்டு. இதுல ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இளைய குமாரன் கெட்டு இருந்த நிலைமை எல்லாவற்றையும் வந்து என்ன செய்யலாம்? நல்லா வாழ்ந்தவன். யார் வீட்டுல? தகப்பன் வீடு. நமக்கு தகப்பன் வீடு யார் விடலாம்? இயேசு கிறிஸ்து விடலாம். அவருடைய வீட்டுல இருக்கிறதான வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் இருக்காது. எல்லாம் யார் பார்த்துக் கொள்வார்? அவர் பார்த்துக் கொள்வார். இப்போ இவன் வந்து கையில கொஞ்சம் பணத்தை பொருளெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு எங்க போயிட்டான்? தூரம் போயிட்டான். இன்னைக்கு சிலர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றதுக்கு கூட எங்க இருப்பாங்க? தூரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா பிடிக்காது, வேதவசனம் கேட்க பிடிக்காது, ஜெபம் பண்ண பிடிக்காது, ஆராதனை பண்ண பிடிக்காது, உபவாசம் இருக்க பிடிக்காது. ஏன்னா இப்ப எல்லாம் இவங்க நினைச்சதெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு, வேலை கிடைச்சிட்டு, வருமானம் கிடைச்சிட்டு, கையில பணம் கிடைச்சிட்டு, கொஞ்சம் கனம் கிடைச்சிட்டு, இப்போ யார் முக்கியம் இல்லை? ஆண்டவர் முக்கியம் இல்லை, சபை முக்கியம் இல்லை, பாசம் ஜெபம் பண்ண பாசம் முக்கியம் இல்லை, சபையா முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை, எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெட்ட குமாரனா இவன் என்ன செய்தான்? வீட்டை விட்டு வெளியேறி எங்க போயிட்டான்? தூரத்துல போனா யாருக்குன்னு தெரியாது. தூரத்துல போது எதற்கு? டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவது எதற்கு? என்ன தெரியக்கூடாது? குற்றங்கள் தெரிஞ்சிடக்கூடாது. நீங்க பிள்ளைகளெல்லாம் வெளியே போய் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்க. அனாவசியமா பணம் கையில் வந்ததுக்கு என்ன பணம்? சில கேட்கறதே கிடையாது. அனாவசியமா பணம் கையில் வந்தாலும் கேட்கணும், அனாவசியமா பணம் இங்க இருந்து போனாலும் கேட்கணும். இன்னைக்கு நல்ல பையன்கள் காலேஜுக்கு போன பிறகு கெட்டு அழிஞ்சு போறாங்க. இன்னைக்கு குடிகாரன மாறிடலாம். பெரிய பெரிய குடும்பங்கள்ல உள்ளவங்கெல்லாம் அநேகர் போத ஊசிக்கு அடிமையாக கிடக்காங்க. பெரிய படிச்சவங்கெல்லாம் அப்படி வந்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. பெற்றோர்கள் சரியாக பிள்ளைகளை நடத்தவில்லை. வேதம் சொல்கிறது, பிள்ளையால் தானே நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து. கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். நான் சில பிள்ளைகள் செய்த தவறு உங்க பெற்றோர்கள் தான் வந்து பேசி இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பெற்றோர்களாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த தவறுகள் எல்லாம் பண்ணும்போது நீங்க சரியில்லை. நீங்க சரியாக இருந்தா உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். பிள்ளைகளை நடத்துகிறீர்களா? பிள்ளைகளை ஆராதனைக்கு கட்டாயப்படுத்தி வர சொல்லுறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைகளை உபவாசம் இருக்க சொல்றீங்களா? பாலிய பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளும் உபவாசம் என்னென்ன அறிஞ்சிருக்க மாட்டாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேயுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால், நீதி என்ன தெரியுமா? வாரத்தில் 2 தரம் அவங்க வந்து என்ன இருப்பாங்க? என்ன இருப்பாங்க? உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருக்கிற மனுஷனுக்கு நல்லதா கிட்டதா? ஏன் உபவாசம் இருக்கல? பட்டி இருக்கக்கூடாது. உபவாசம் இருந்துட்டு அதை சாப்பிடாம இருந்து வேலைக்கு போனீங்கன்னா அது பேர் இருந்து பட்டினி. லீவு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ
அதான் சிலர் வேலை செய்யறன்னு பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர்கள் டைம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிடாம இங்கே வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க. ஆராதனை முடிஞ்சு போய் உடனே சாப்பிட மாட்டாங்க. ஒரு மணி நேரமாவது வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு சிலர் ஆலயத்துல ஜெபம் பண்ணுவாங்க. நான் தஞ்சாவூர் இருக்கும்போது பார்த்துருக்கிறேன். சிலர் ஆலயத்துல இருந்து ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே உட்கார்ந்து என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நாள்களே இருக்க முடியல. இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். அவரெல்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அவர்களுக்கு அதன் மேல நாட்டம் இருக்கிறது. பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. ஆனா நாம பிள்ளைகளை வளர்க்கிறது இல்லை. உன் பிள்ளை இப்படி நடப்பதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி ஆண் நம்மளை குற்றப்படுத்தி விடக்கூடாது. இவன் தூரத்துல போயிட்டான், இவனை கேட்பதற்கு யாருமே இல்லை, என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு யாருமே இல்லை. எல்லாவற்றையும் என்ன செய்தான், பணம் இருந்தா ஆளுக்குள்ள வருவாங்க, பணம் இருந்தா வரும், இல்லைன்னா எங்கேயும் போய் ஒரு கதை நீங்க பாஸ் பண்ண முடியாது. வெளியே போற இடத்துல கூட 10 பேர் முறைச்சல் போட்டிருந்தா கூட இங்க வாங்க பேசுறாங்க. நீங்க ஒரு பணக்காரங்க இல்லைன்னா யாரும் பேசுறது தயாராக இல்லை. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்கு. குணத்திற்கு என்ன இல்லை, குணத்திற்கு மதிப்பு இல்லை. மனுஷன் மதிக்காட்டான், குணத்திற்கு யார் இடத்துல மதிப்பு இருக்கு, கர்த்தரிடத்தில் மதிப்பு இருக்கு. மனுஷன் மதிப்பான் என்பதற்காக குணம் இல்லை. ஆண்டவர் இதை மதிக்கணும். ஆண்டவர் வரும்போது வா என்று சொல்லும் போது அவருடைய சத்தம் என்னுடைய காதுகளுக்கு கேட்கணும். நான் மறுரூபமாகணும். ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இருள் மூடுகிறது, காரில் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. நான் இந்த இருளிலே மாட்டிவிடக் கூடாது. நான் இந்த இருளிலிருந்து தப்ப வேண்டும். இருளாகிய சாத்தானிடத்தில் தப்ப வேண்டும். பாவமாகிய இருளிடத்தில் நான் தப்ப வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறாரு, உன் மகிமை உன்மே உதித்தது. கர்த்தருடைய கிருபையினால உங்களை எல்லாம் ஆண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். அப்பதான் வெளிச்சம் உங்களிடத்துல இருக்கும். வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள் என்றால் வெளிச்சத்தினுடைய சுபாவம், உங்களுடைய சுபாவத்தை நீங்க நல்ல சுபாவமாக மாற்றுங்க. விட வேண்டிய காரியத்தை விடுங்க, ஆண்டவருக்காக விடுங்க. சில காரியத்தை விட முடியலையா, ஆண்டவரிடத்துல கெஞ்சிங்க, ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க. சாதாரண சின்னதான காரியங்களை கூட நம்ம விட முடியாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? இல்லாட்டா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் ஒண்ணு வரும், அப்ப உன்னுடைய இருதயமே சொல்லும், ஐயோ என் போதருடைய சொல்ல என் மனம் அலட்சியம் பண்ணினதே, கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று சொல்றதான் நாளும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், மனதில் இவருடைய கோபக்குணம் போவதற்கு நான் ஆண்டவரிடத்தில் அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னை மாதிரி கோபப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஷார்ட் டெம்பர். என்ன செய்யறது நமக்கே தெரியாது. ஆள் ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் அப்ப என்ன பலம் வந்துடும், யானை பலம் வந்துடும். இப்பதான் தெரியாது யானை பலத்தை கொடுத்தது யாரு கொல்லாதாரி. அந்த யானை பலத்தை யாரு கொடுக்க, சமயம் கண்டு கொள்ளதை உள்ள முடியும். என்னென்ன சுபாவம் உங்களுக்கு வீக்காக இருக்கிறதோ, என்னென்ன சுபாவத்துடையவர்களாக இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை சாத்தான் என்ன செய்வோம், அப்படியே தோணுவான். நம்ம படுற கோபம் நியாயமா படுற கோபம் மாதிரியே தெரியும். ஆனா கோபம் பண்ணாலும் என்ன செய்யாதீர்கள். அது அர்த்தம் என்ன? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யறாங்க என்ன அர்த்தம்? அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடிய அளவு நம்முடைய கோபம் என்ன செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். அவர் கோபத்துல அர்த்தம் இருந்தது. அவர் கோபத்துல என்ன இருந்தது? அர்த்தம் இருந்தது. நம்ம கோபத்துல அர்த்தம் இருக்கா? சாஸ்திரத்துல புகுந்துட்டான். நான் கோபம் கொண்டவங்களை மதம் பிடிச்ச யார் மாதிரி ஆக்கிடுவான், மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆக்கிடுவான். மதம் பிடிச்ச யானை கட்டுப்படுத்த முடியாது. இதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, நன்மை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய ஜோன்கிறதா நீங்கள். ஆண்டவரே எல்லாம் சரிதான், எனக்கு இந்த கோப குணத்தை விடவே முடியல. ஆண்டவரே இந்த கோப குணத்தை விடுவதற்கு எனக்கு என்ன தருங்க? நான் அப்போட கோபத்துல இருந்தா நீங்களும் ஒரு ஆளுக்கு இருக்க மாட்டீங்க. ஒரு ஆள் நிச்சயமா இருக்க மாட்டீங்க. அதான் எங்க அம்மா அடிக்கடி ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உன்னுடைய சுபாவம் மாறுச்சு? அதுதான் யார்? அதான் தெய்வ சக்தி. மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றும் சக்தி தெய்வ சக்தி.
இந்த தெய்வ சக்திய நீங்க பெற்றுக்கணும்னு சொல்றீங்களா? ஏன் நீங்க மாறல? நீங்க அந்த சக்திக்கு இடம் கொடுக்கணும். அந்த சக்திக்கு இடம் கொடுத்தாலும் அந்த சக்தி உங்களை மாற்றும். உங்களுக்கு வாஞ்சை இருந்தாலும் அந்த சக்தி உங்களிடத்துல இடப்படும். உங்களுக்கு வாஞ்சையே இல்லை, நல்லவர்களாக வாழ்வதற்கு வாஞ்சியே இல்லைன்னா ஆண்டவர் எப்படி உங்களை நல்லவர்களாக மாற்றுவா? முதல்ல நீங்க வாஞ்சவர்களாக மாறுங்க. ஆண்டவருக்காக தேவையில்லாத காரியங்களை விடக்கு முதல்ல என்ன வேணும்? சிலர் கணேசு போடுவீங்க, சிலர் பெத்துல போடுவாங்க, சிலர் தெரியாம என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, சிலர் தெரியாம என்ன சொல்லுவாங்க, தண்ணி அடிக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்க கணக்கிடணும். ஒரு நாள் ஒரு பாட்டில் இவ்வளோ, எத்தனை பாட்டில், வாழ்க்கையில் எவ்வளோ பாட்டில் குடிச்சிருக்கேன், எவ்வளோ அந்த குடிச்சாலும் என்ன பயம், இது குடிச்சாலும் என் மனைவிக்கு என்ன பயம், என் குடும்பத்துக்கு என்ன பயம், சபைக்கு என்ன பயம், ஆண்டவருக்கு என்ன பயம், இதெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு எழுதிட்டு இருந்து ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்து பார்க்கணும். கோட்டை இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு சிலதான் குடிக்கிறது கணக்கே கிடையாது. மனுஷனுக்கு அதிலே எழுதியிருக்கு, குடி 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 குடியே கிடக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு அப்போ இதை மாசிட்டு நம்ம குடிக்கிறோம்னா அப்ப நமக்கு என்ன இருக்கு? பாம்பு இருக்கு, கடிக்கணும்னா பாம்பு இருக்கும். ஆனா வேதத்துல பாம்புக்கு சமானமா தான் சொல்லி இருக்கு. மதுபானத்தை பாம்புக்கு சமானமா தான் பைபிள்ல சொல்லி இருக்கு. அது பாத்திரத்துல ரத்த வர்ணமா இருக்கும். ஆனா நீ அதை பார்க்காத, நீ அதை பார்த்தாலே அது ஒன்னே பிடிச்சி கலர் பார்த்துருக்கீங்களா? என்னை பிடிச்சிருக்கதான் செய்யுது. அந்த கலர் பொப்பல் நேரம் ஒரு மாதிரி இருக்கு, பிடிச்சா நல்லா இருக்கும் போலதான் தெரியும், இழுக்கும். அது கலர் அப்படி ஒரு கலர்ல போட்டிருக்கான். எப்படி பாருங்க, சாத்தான் தனங்களை குடிகாரங்களா மாற்றுவதற்கு வேற ஒரு கலர் இல்லையா? அந்த கலர் மட்டும் மாற்றி போட நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா பளபளப்பா இருக்காது. சொல்லியிருக்கு பளபளப்பான பாட்டில் நான் நினைப்பேன், ஏன் அதை மட்டும் பிளாஸ்டிக் பாட்டில் போட முடியும்? பளபளப்பா தோன்றும். கண்ணாடி பாட்டில் இருந்தா தான் அது எப்படி தெரியும் தோணும், பளபளப்பா தோன்றும். நான் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அது விரியன போல ஒன்ன தீங்கும், விரியன போல ஒன்ன தீவிரம் சொல்லி இருக்கிறது. அப்ப அது நமக்கு தெரிஞ்சே நம்ம அதை செய்யறோம்னா நமக்கு என்னெல்லாம் போச்சு, புத்திலாம் போச்சு. ஒண்ணு. அடுத்து அந்த புகையிலை பொருட்கள், அது ஒண்ணு எதை கொடுக்கும்? புற்றுநோயை கொடுக்கும். அது மனுஷனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதான காரியம். அப்ப இதெல்லாம் நாம் விட்டுறணும் அப்படின்னு நினைச்சா யாரத்தை சொல்லணும்? ஆண்டவரே சரியில்லதான், ஆண்டவரே எனக்கு எப்படியா என்ன செய்யுங்க, இதை விடுவதற்கு ஒத்தாசை செய்யும் ஆண்டவரே, நமக்கு சாட்சியா வாழ விடுவேன், நான் விட்டுறணும் ஆண்டவர் விட்டுறணும். கெஞ்சிங்க, மந்தாடுங்க, என்ன செய்யுங்க, முட்டுங்க, தலை யாரும் முட்டுங்க, இங்க முக்கியவாங்க, யாரும் முட்டுங்க, ஆண்டவரை கொண்டு தலை முட்டுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, ஒத்தாசை செய்யுங்க. அவர் சொல்றாரு, உங்களுடைய பலவீனங்கள் இல்லை, நான் என்ன செய்யறேன், உதவி செய்ய. உங்களால் முடியலையா? எவ்வளோ பெரிய குடிகாரங்களாம் இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அந்த சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவர் கும்பகோணத்தில் உடைந்து செய்கிறார். அவர் ஒரு பெரிய டாக்டருக்கு பிஏ, டாக்டர் குடிக்காரன், இவரும் குடிக்காரன், 2 பேரும் 24 மணி நேரம் குடிக்காரங்க. டாக்டர் குடிப்பாரு, இவரும் குடிப்பாரு, 2 பேரும் 24 மணி நேரம் குடிக்காரங்க. மதுபானம் குடிக்கணும்னா எந்த வேலையுமே அவருக்கும் செய்ய முடியாது, இவருக்கும் செய்ய முடியாது, கையெல்லாம் ஆடும். குடிச்சு அதெல்லாம் கெட்டு போச்சு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மைண்ட் ஒரு மாதிரி ஆகி எப்படி செத்துறணும், அதாவது வாழறதுக்கு அவருக்கு பிடிக்கல, அவன் செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவுக்கு வந்துட்டாரு. நான் நினைக்க ஒருவேளை நம்மளால குடிக்காம இருக்க முடியல நினைச்சுதான் சாவன் நினைச்சாரு, நமக்கு தெரியல. ஆனா என்னோட செத்துறணும், உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுபான பாட்டில், ஏன்னா விஷத்தை சும்மா குடிச்சா அது கஷ்டமா இருக்குமா, அதனால மதுபானத்துல சேர்ந்து குடிச்சா கஷ்டம். ஒரு மதமான பாட்டில் ஒரு விஷ பாட்டில் வாங்கி வச்சிருக்காரு. அந்த நேரத்துல பார்த்து ஒரு ஊழியக்காரர் எதிர வந்திருக்காரு. அந்த எங்க போய் எப்படி கேட்டிருக்காரு, என்னைய மனுஷனு கேட்டுட்டு இருக்கேன், நான் சாகலாம் நான் போயிட்டு இருக்கேன், இப்போ போட்டு என்ன மாதிரி அந்த அளவுக்கு சொன்னாரா, நீ சாகு, உடனே நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அழகா பேசுங்க, ஆண்டவர் பேசுங்க, சாகுறவங்க நான் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது, சாகு. ஆனா நான் ஒரு இடத்துக்கு ஒரு கூப்பிடுறேன், அங்க வந்துட்டு போய் நீ வந்து என்ன செய்ய,
தயவு செய்து இந்த இடத்துல வந்துட்டு போய் சாப்பிடும் அப்படின்ட்டு அந்த அவரை நேர எங்கே கூட்டு போயிட்டாரு, ஒரு சர்ச்சுக்கு, அதாவது தஞ்சாவூர் கூட்டு வந்துட்டாரு. அவர் இந்த இடம் போகிறார், தஞ்சாவூர் கூட்டு வந்திருக்காரு. அப்போ அவரு பாக்கெட்டில் விஷப்பாட்டம் இருக்கு, எங்க சர்ச்சுக்குள்ள விஷப்பாட்டம் இருக்கு, மதுபான பாட்டம் ரெண்டையும் வச்சிருக்காரு எங்க சர்ச்சுக்குள்ள. இவர் சரி முடியட்டும், முடிஞ்சவனே செத்தனும், முடிஞ்சவனே செத்தனும் சொல்லி நினைச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்காரு. ஆனால் பிரசங்கம் பண்ண கூட இவர் மைண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, பேயில் அப்படி அலக்கடிக்குது சிலரை உள்ளதுக்கு. அந்த பேய் வந்து உள்ள உட்கார்ந்தவங்க என்ன செய்யுது, அவர் விட்டு அவர் மைண்ட் விட்டு அப்படியே இறங்கிச்சு. முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்த உடனே இல்லை எனக்கு வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்கு, வந்தபடி எனக்கு மாற்றமாக இருக்குது, நான் விஷத்தை குடிக்க நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி தூர போட்டுட்டு அன்னைக்கு ஜோனி விட்டுருந்தான். கொடி எங்கே போச்சோ தெரியாது. இன்னைக்கு அவரு அநேக குடிகாரருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் நல்ல திருவை பெற்றவர், தீர்க்க தரிசனம் வரம் உண்டு, பெரியவன் வந்து நல்லா இருப்பார். படிப்பறிவு இல்லாதவர் இன்னைக்கு அவர் ஆண்டவர் ஊழியத்தில் கொண்டு வந்து ஒரு மகிமையான சபையை கொடுத்து அவருக்கு ஆரம்பிச்சிருக்காரு, என்ன சொல்லி வச்சிருக்காரு. அவருக்கு அவர் எதை நினைச்சாலும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு என்ன செய்திருக்காரு, உதவி செய்திருக்கிறாரு. ஆண்டவர் கனவீனத்திற்கான பாத்திரத்தை தூக்கி கனமான பாத்திரமா வச்சாரு. இந்த காரியத்தை விட்டபடினா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறாது, செழிப்பாக சிறிய சிறிய காரியங்கள் பெரிய பாதிப்பை உருவாக்கும். நிறைய சத்தியம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இருள் பூமியின் காய்கள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. நாம் கவனமாக இருந்து ஜாக்கிரதை இருந்து ஒளியின் பிள்ளைகளைப் போல நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கெடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கத்தக்கதான இருதயத்தை எல்லா ஜனங்களும் கர்த்தர் கொடுப்பீராக. இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமை, இதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒவ்வொரு மீது இப்போதே இறங்குவதாக. இப்போதே கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மீது இறங்குவதாக. யார் யார் உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி உமக்குரியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. விட வேண்டிய காரியங்களை விடட்டும், செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யட்டும். இதற்கான பலம், இதற்கான மகிமையுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை இந்த வேளையில நிரப்பி உமக்குரிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து நீங்கள் சிறு நன்மைகளாக நினைத்து உடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு எல்லாம் கிருபை செய்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெறுமையாக அனுப்பாதபடி மீண்டும் எங்களை ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்கள் நடக்க கர்த்தர்களை கிருபையாக ஆண்டவரே. இருள் பூமியை மூடுகிறது, காரியம் ஜனங்களை மூடுகிறது ஆண்டவரே. ஆனால் எங்கள் மேல் கர்த்தர் உதிப்பாருங்கிற வார்த்தைப்படி எங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறேன். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான பரிசுத்தமான பலனையும் இதற்கான ஒத்தாசையும் பரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போதே அருள் செய்வீராக ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. வராத ஜனங்களை ஆசீர்வதிக்க ஒரு நாட்கள் அழைத்து பாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல நாடுகளில் எங்களோட ஐக்கியப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடத்தினுடைய பாதுகாப்பை கொடுங்க. கொடிய வியாதிகளுக்கு விலைக்கு கர்த்தர் காத்துக் கொடுங்க. போக்குவரத்து பிரயாணம் எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய கண்ணிகள் பொல்லாத மனுஷனுடைய சதி செய்து எல்லாவற்றுக்கும் விலை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. வருகை தாமதிக்குவான் மறுபடியும் ஒரு முறை உங்க சன்னிதானத்திலே கடந்த நாளை கிருபையாக வருகை இருக்குவான் எதிர்கொண்டு வரத்தக்க ஜீவியத்திற்கு தேவன் நாமே வழிநடத்த வேண்டுமா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.